Next lesson is 8 heredity lesson. Heredity lessonல நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா வெரி ஈஸி சிம்பிள் 7 கொஷின்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா போதும் 4 லெசனு கவர் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஹெரிடிட்டி, பாசிங் த கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங். அப்போ நமக்கு வரும்போது டிஎன்ஏ காப்பி பண்ணி வரப்ப வேரியேஷன் கிடைக்கும். இந்த வேரியேஷன் கண்டினியூ ஆச்சுன்னா எவல்யூஷன் நடக்குது. அப்போ எவல்யூஷன் கேட்டாலும் எழுத தெரியணும் வேரியேஷன். இந்த ட்ரைட்ஸ், இன்ஹெரிட்டட் ட்ரைட்ஸ், அக்வயர்டு ட்ரைட். இன்ஹெரிட்டட்னா பேரண்ட்ஸ்ட இருந்து அப்படியே ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு கேரக்டர் பாஸ் ஆகி வருது இன்ஹெரிட்டட். அக்வயர்னா டூரிங் அவர் லைஃப் டைம் வாட் எவர் கேரக்டர் வி ஆர் லேர்னிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், டான்ஸிங், மியூசிக், இதெல்லாம் நம்ம லைஃப் டைமில் கற்றுக்கிறது அக்வயர்டு. இது வில் நாட் பி பாஸ்டு டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஓகே, அடுத்தது மெண்டேலியனை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி. அது ஒய் ஹீ செலக்டட் த பீ பிளான்ட். இந்த 3 ஆன்சர் எழுதுனீங்கனாலே போதும். ஷார்ட் லைஃப் ஸ்பேனாக இருக்குது, பைசெக்சுவல் ஃப்ளாராக இருக்குது, கான்ட்ராஸ்டிங் கேரக்டரில் இருக்கிறதுனால ஹீ ஹேஸ் செலக்டட் த பீ பிளான்ட். அடுத்தது இதில் 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன சம்டைம்ஸ் கேட்டுடுவாங்க. இல்லைன்னா சீடு கலரோட டாமினன்ட் எது, ரெசசிவ் எது, பாடு கலரோட டாமினன்ட் எது, ரெசசிவ் எது. ஸோ பெட்டர் நீங்கள் அப்படியே இதை படிச்சுக்கிறது நல்லது. இந்த சார்ட் அப்படியே தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஃப்ளவர் கலரு வயலட் டு ஒயிட்டு, ஃப்ளவர் பொசிஷன் வந்து ஆக்சியல் டெர்மினல், சீடு கலரு, சீடு ஷேப்பு, சீடு பாடு ஷேப்பு, பாடு கலர், ஹைட்டு, இது எல்லாமே விச் இஸ் த டாமினன்ட், விச் இஸ் த ரெசசிவ் பார்த்துட்டு இந்த சார்ட் அப்படியே மெமரி பண்ணிக்கங்க. அடுத்தது மோனோஹைபிரிடு, டைஹைபிரிடு. மோனோஹைபிரிட்னா கிராஸ் பிட்வீன் ஒன் பேர் ஆஃப் கேரக்டர், ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். ஹைட்டாக இருந்தால் ஒரு ஷார்ட் எடுக்கிறது, எல்லோவாக இருந்தால் க்ரீன் எடுக்கிறது. அது மாதிரி பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் ஒரு பேர் மட்டும் எடுத்தால் மோனோஹைபிரிடு. அது எந்த பேரண்ட்டு, கேமேட் என்ன, F1 ஜென்ரேஷன் என்ன, F2 ஜென்ரேஷனில் என்ன வருது, அது எல்லாமே புக்கில் இந்த சார்ட் கரெக்டாக அந்த டயக்ராம் போட்டிருப்போம், அதை அப்படியே பார்த்துக்கோங்க. டைஹைபிரிடில் கிராஸ் பிட்வீன் 2 பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர், அதுவும் புன்னட் சார்ட் போட்டிருப்பாங்க. 16 காலம்ஸ் வரும். இந்த கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஒய், அது எப்படி போடணும்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ட்ரெயின் அப் பண்ணியிருப்பீங்க. ஒன்ஸ் அகேன் யூ ஹேவ் டு சி. இந்த இது மேக்ஸிமம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதாவது தனியாக நான் எடுத்து போட்டு காமிச்சிருக்கேன். மோனோஹைபிரிட், டைஹைபிரிடுக்கு F1 ரேஷியோ என்ன, F2 ரேஷியோ என்ன. F1 ரேஷியோவில் ரெண்டுமே ஆல் ஆர் டாமினன்ட், அதுக்கு ரேஷியோ காட்டணும்னு அவசியம் இல்லை. F2ல வந்து பீனோடைபிக் ரேஷியோ ஃபார் மோனோஹைபிரிட் 3:1, டைஹைபிரிட்ல 9:3:3:1. F2ல ஜீனோடைபிக் 1:2:1, டைஹைபிரிட்ல 1:2:2:4, 1:2, 1:2:1. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 16 வரணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 1 வரணும், 4 2 வரணும், ஒரு 4 வரணும். அப்படி கூட ஞாபகத்தில் வச்சுக்கோ, ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த லாஸ்ட் லெசனில் என்ன பார்த்தீங்கன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன். இதுக்கு என்னென்ன பாயிண்ட் எழுதணும். ஹியூமன் பீயிங்கில் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம், 22 வந்து ஆட்டோசோமாக இருக்குது, ஒரு பேர் மட்டும் அல்லோசோமாக இருக்குது. மேலில் வந்து இந்த அல்லோசோம் எப்படி இருக்குது, XYயாக இருக்குது, ஃபீமேலில் XXஆ இருக்குது. இது F1 ஜென்ரேஷன் கிராஸ் ஆகி போகிறப்ப 50% ப்ராபபிலிட்டி ஆஃப் மேல், 50% ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபீமேல். இந்த லைனிங் டயக்ராம் போட்டிங்கன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஸோ இந்த லெசன் ஆல்சோ வெரி ஈஸி. இதையே படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.